ஹே ஹாய் நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் vlog இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் இமிடியேட்டா கிடைக்கும். ஏ ஹாய் இது மகாகந்த சஷ்டி vlogோட பார்ட் 2ங்க. இது நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு முருகன் எனக்கு காட்சி கொடுத்தாருங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இந்த vlogல டே 5, 6, 7 மகாகந்த சஷ்டியில என்ன பண்ணோம் அப்படிங்கறத இந்த பார்ட் 2 வீடியோ நான் பார்க்க போறோம். நான் டே 4 மகாகந்த சஷ்டி அன்னைக்கு நைட்டு நான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டேங்க. டே 5 பூஜை எங்க பண்ணேன் என்ன அப்படிங்கறது எல்லா விஷயமும் அந்த சண்டே vlogல அப்லோட் பண்ணிக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. டிராவல் vlogல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து சென்னையிலயும் பூஜை பண்ணேங்க. அதோட கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணிக்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லாங் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இன்ட்ரெஸ்டிங்கா பாருங்க நீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டே 6 அதாவது சஷ்டி அன்னைக்கு நான் வந்து காலைல வந்துட்டு என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணேன், எப்படி பூஜை பண்ணேன், எல்லா விஷயமுமே இதுல வருங்க. அது மட்டும் இல்லாம என்னன்னா இந்த மகாகந்த சஷ்டியில விரதம் இருக்கும் போது என்னெல்லாம் நான் பாட்டு ஸ்லோகங்கள் மந்திரங்கள் படிச்சு நான் வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அது வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் நம்ம வந்து டே 7 ஏன் கும்பிடணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு மகாகந்த சஷ்டியில 7 நாள் விரதம் இருந்துட்டு அந்த கோரிக்கை என்ன நீங்க முருகன்கிட்ட வைக்கிறீங்களோ அடுத்த வருஷம் கண்டிப்பா நடந்துருங்க. அதுக்கு சாட்சி நானே தாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து முருகன் எடுத்து வச்சு கும்பிட்டது மட்டும் இல்லை, திருப்பி நம்ம எப்ப எடுக்கணும், எப்படி பூஜை பண்ணணும், எப்படி அந்த முருகன் வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்து நம்ம வந்து பூஜைக்கு வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அந்த vlogல சொல்லியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம டே 1 வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குளிச்சுட்டு நான் பூஜை பண்ணும்போது பாருங்களேன், வானத்துல வந்து மயில் இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு இதெல்லாம் ஒரு விதமான குட் சயின்ஸுங்க. மழை வர்றது, இந்த மாதிரி வந்து மேகத்துல வந்து ஆர்ட் இந்த மாதிரி வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு முருகனே அருள் கொடுத்த மாதிரி நினைச்சேன் நான். டே 4 நம்ம வந்து சிறப்பான பூஜை எல்லாம் நம்ம பண்ணோம். நீங்க பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. டே 1 to 4 வந்து அதில் இருக்கும். நான் 4th நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டேன். நான் எங்கே அப்படின்னா நம்ம தஞ்சாவூருக்கு தான் நான் போகிறேன். நான் அது வந்து ட்ராவல் அண்ட் சண்டே vlog அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிக்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ நான் எல்லாமே எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டு நேராக என் தம்பி வீட்டுக்கு போனேன். அங்கே போனோன்னா செம்ம பசிங்க எனக்கு. என் தம்பி ஒய்ஃப் வந்து பார்த்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்தாங்க, சப்பாத்தி அண்ட் குருமா. ஸோ எத்தனை சாப்பிட்டேன் அப்படிங்கிறதே எனக்கு கவுண்ட் தெரில, அந்தளவுக்கு பசி இருந்துச்சு. ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பி வந்து கொண்டு போய் நான் பஸ்ஸில் ட்ராப் பண்ணிட்டான் 10 o'clock. நான் வந்து தஞ்சாவூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7:30க்குலாம் நான் வந்துட்டேன். நான் ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் சித்தி வீட்டுக்கு போயாச்சு. இது எல்லாமே அந்த vlogல இருக்கும் நீங்கள். ஸோ இப்போ நம்ம டே 5 மகாகந்த சஷ்டி என்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா. சித்தி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் சிலை அந்த மாதிரிலாம் இல்லை, இந்த திருச்செந்தூர் முருகன் தான் இருந்துச்சு எங்களுக்கு அங்கே. ஸோ அதனால் பூஜை அறையில் போயிட்டு தீபம் தூபம்லாம் காமிச்சிட்டு அன்னைக்கு சித்தி வந்து எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா மாதுளம்பழமும் வாழைப்பழம் தான் அன்னைக்கு வந்து நெய்வேத்தியமாக நான் வச்சுருந்தேன் நான். ஸோ அங்கே தீப தூபம்லாம் காமிச்சு மணி அடிச்சுட்டு நம்ம வந்து சூடம் காமிச்சாச்சு. சூடம் காமிச்சிட்டு நான் வந்து அந்த பூஜை இது பண்ணிட்டேன். நான் அங்கே போனேன்னா சித்தப்பாவும் சித்தியும் என்னை பூஜை பண்ண விட்டுருவாங்க. ஏன்னா சித்தப்பா எப்போவுமே குளிச்சுட்டு அவங்க தான் பூஜை பண்ணுவாங்க. நான் போகிறேன் அப்படின்னா முக்கால்வாசி நான் போகிற நாள் எல்லாமே பஞ்சமி சஷ்டி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் தான் அங்கே போய் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் இந்த முருகனுக்கு வந்துட்டு எல்லா பூஜையும் நான் பண்ணிட்டு அன்னைக்கு நைவேத்தியமான நம்ம வந்து மாதுளம்பழமும் வாழைப்பழமும் முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டோம். அன்னைக்கு மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுத்துட்டேன் நான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மகாகந்த சஷ்டி விரதம் இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு என்ன தோதுபடுமோ, ஏன்னா நம்ம 6 நாள் இருக்க போகிறோம், ஒரு நாள் கிடையாது. ஸோ அதனால் எந்த தடைப்பட்டாலுமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அன்னைக்கு நான் வியர் பண்ண கலருமே வந்து பார்த்தீங்கன்னா மெரூன், அதாவது ரெட்டு தான். ஸோ இந்த மகாகந்த சஷ்டி டே ஃபுல்லுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போடுற கலர் வந்து எல்லாமே ரெட் அண்ட் க்ரீன் மட்டும்தான் இருக்கும். இது இங்கே அப்படின்னா நம்ம சென்னையிலங்க. அதே டே 5 வந்து என் தம்பிகிட்ட சொல்லி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா முருகன், அதுக்கு வந்து நான் வந்து நைவேத்தியம் பண்ணி விளக்கேத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் வந்துட்டு ஏன் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அங்கே இருக்கவங்களும் விளக்கேற்றணும் அப்படிங்கிற ரீசன்னால தான் தம்பிகிட்ட கீ கொடுத்துட்டு நான் வந்து அங்கே விளக்கேற்ற சொல்லியிருந்தேன். அவனும் நல்ல பையனாக வந்துட்டு முருகனுக்கு விளக்கேற்றி இது பண்ணிட்டான். ஸோ நான் சொல்லி தான் அவங்க ஒய்ஃபுமே சஷ்டி விரதம் இருக்காங்க. ஸோ நான் சொல்லி நிறைய பேர் சஷ்டி விரதம் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்களுக்காக வேண்டிப்பேன். நீங்கள் பார்க்குற வியூ
வியூவர்ஸ்க்கும் உங்களுக்கு நான் முருகன் மேலே நம்பிக்கை இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் நான். அண்ட் மகாகந்த சஷ்டியில் நான் விரதம் இருந்து என்னெல்லாம் மந்திரம் சொல்லி நான் வந்து பூஜை பண்ணி எனக்கு குழந்தை பாக்கியம் 1 வருஷத்துலேயே எனக்கு கிடச்சிருச்சுங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து டே 6, அதாவது மகாகந்த சஷ்டியோட சஷ்டி திருநாள் தான் அன்னைக்கு. இது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விரதம் இருக்க முடியலன்னா கூட சஷ்டி அன்னைக்கு இருப்பாங்க, மற்ற நாள் எதுவும் இருக்க முடியலன்னா. ஸோ மார்னிங் வந்தோடனே எனக்கு எல்லாம் பயங்கரமான வேலை எனக்கு இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஹாட் வாட்டர் போட்டுட்டு நான் வந்து தண்ணி சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முருகனுக்கு தேன் கலந்த பால் இதெல்லாம் வச்சு அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிட்டு ஏன்னா அன்னைக்கு இன்னும் ஃபுல் டே ஃபாஸ்டிங். நான் இதெல்லாம் மார்னிங் மட்டும் தானே இருக்கேன் நான். பட் இன்னைக்கு வந்து சஷ்டி அன்னைக்கு ஃபுல் டே ஃபாஸ்டிங். ஸோ ஃப்ரூட்ஸாக எடுத்துட்டேன் நான். ஸோ எல்லா அபிஷேகமும் ஆராதனையும் நான் முருகனுக்கு பண்ணிட்டேன். இது எல்லாமே பக்தி வைப்ஸ் வித் ஆர்கே அப்படிங்கிற இதில் வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முருகனுக்கு வந்து சிறப்பாக அலங்காரம்லாம் பண்ணி புனுகு ஜவ்வாது இதெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம வந்து சிறப்பாக நான் பண்ணியிருந்தேன் நான். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மாதுளம்பழம் இந்த மாதிரி எல்லா விதமான பல வகைகளும் வச்சுருந்தேன் நான். அது மட்டும் இல்லைங்க, மகாகந்த சஷ்டி விளக்கு, அதாவது நம்ம வந்து முருகனுக்கு வந்து இந்த 6 விளக்கு நம்ம ஏற்றுவோம். நான் மகாகந்த சஷ்டியில் தேய்பிரை வளர்பிறையில் எல்லா நாளுமே இந்த விளக்கு நான் ஏற்றுவேன் நான். ஸோ அப்போ இந்த மாதிரி ஏற்றும் போது என்னென்னா உங்களுக்கு வந்து உங்கள் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கு ஏற்றுங்க. ரொம்ப விசேஷமானது. சடாச்சர மந்திரமும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து டே 6ஓட விளாக் சூப்பராக முடிஞ்சிச்சு உங்களுக்கு. அன்னைக்கு வந்து நான் இந்த டிஸ்டம்பர் க்ரீன் ஷர்ட் தான் போட்டிருந்தேன் நான். ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய மந்திரங்கள் இருந்தாலும் இந்த மந்திரங்கள் நீங்கள் சொல்லும் போது ரொம்ப விசேஷங்க உங்களுக்கு. இது கந்த சஷ்டி கவசத்தில் பாருங்களேன், அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அதில் இருக்குங்க. அதை படித்து பார்த்தேன். இதில் பாருங்கள், விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து, இதோட அர்த்தம் என்னன்னு போய் பாருங்கள் நீங்கள். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரசம்காரம். அந்த சூரசம்காரம் நான் வந்து கோயிலில் பார்க்க முடியலேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேங்க. ஆனால் நான் ஆன்லைனில் தான் நான் வந்து பார்த்தேன் உங்களுக்கு லைவ்ல. பட் ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன் நான். இப்போ டே 7, அதாவது திருக்கல்யாணம் உங்களுக்கு. அந்த திருக்கல்யாணத்தன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு நான் 7 o'clock விளக்கேற்றணும் அப்படிங்கிற ரீசன்னால எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் நான். முதல் நாள் வச்சிருந்த எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 7 o'clock வந்து நம்ம விளக்கேற்றணும் நம்ம. ஸோ அதுக்காக எல்லா பூஜை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான். ஸோ நானும் குளிக்கிறதுக்காக ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகனுக்கு சூப்பரான மாப்பிள்ளை இல்லையா அன்னைக்கு அவரு. ஸோ சூரசம்காரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளையா நமக்கு வந்து தேவியான கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அது மட்டும் இல்லைங்க, நான் அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன்னா நம்ம வந்து முருகனை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கனவுல ஒரு 4:30க்கு வந்து திருச்செந்தூர் முருகன் வந்து சூரசம்காரம் பண்ண எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு. இதாங்க எளியோனுக்கு எளியோன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்ம விரதம் கூட எப்போது இருக்க மாதிரி கூட இல்லை, மார்னிங் மட்டும்தான் இருக்கேன். ஆனால் நான் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டோன்னா அது கனவுலேயே எனக்கு காமிச்சாரு. ஸோ முருகன் வந்து ரொம்ப வந்து ஒரு இஷ்ட தெய்வமாக நீங்கள் கும்பிட்டீங்க அப்படின்னா உங்க கூடயே இருந்து எல்லா விஷயம் பண்ணுவார் உங்களுக்கு. ஸோ 7 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் விளக்கு பூஜை அறையில் இருக்க விளக்கும் முருகன் விளக்கு ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பார்த்தேன் நான். இதுக்கு முன்னாடி இந்த மகாகந்த சஷ்டியில் எனக்கு டைமே பத்தாதுங்க, ஏன்னா டெய்லி அபிஷேகம் இதெல்லாம் நான் பண்ணுவேன் நான். ஸோ பட் இந்த வருஷம் வந்து சஷ்டி அன்னைக்கு மட்டும்தான். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் முறுக்கு சீப்பு முறுக்கு அல்வா பால் கலந்த தேன் கலந்த பால் இது எல்லாமே நான் வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து கார சட்னியும் தோசையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ எல்லா விஷயமும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான். இப்போ வந்து மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் தத்புஷா வித் மகாசேனா தீமகி தந்தோ சண்முக பிரஜா அந்த மந்திரம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து திருப்புகளில் வந்து ஷெகமாய உற்றிய நகவாழ்வை வைத்த அந்த திருப்புகள் படிங்க. அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி கவசம் படிங்க. அதுக்கப்புறம் வந்து 108 போற்றி. இதுதான் நான் வந்து முருகனுக்கு வந்து பண்ணி நான் வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் எனக்கு வேண்டி கொடுத்தாரு எனக்கு. ஸோ நம்ம மாப்பிள்ளை முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்லிகைப்பூ மாலை போட்டு அதுக்கப்புறம் எல்லா பக்ஷணங்களும் வச்சு நம்ம வந்து அன்னைக்கு டேவை வந்து சூப்பராக பண்ணோம் நம்ம. ஸோ திருக்கல்யாணம் வந்து அன்னைக்கு நான் எங்கே பார்த்தேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாங் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் நீங்கள். ஸோ முருகன் வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கந்த சஷ்டி கவசம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அதை டெய்லி படிச்சிங்கன்னா உங்கள் தேவைக்கு என்னவோ அதை இங்கே படிக்கலாம். இல்லை டெய்லி படிச்சிங்கன்னா ரொம்ப விசேஷங்க. அப்படிலாம் ஷட்கோண மந்திரம் இருக்கு இல்லையா, ஓம் சரவண பவ திருப்பி திருப்பி போட்டு அந்த மாதிரி அதை படிச்சிங்கன்னா ரொம்ப விசேஷங்க. ஸோ நம்ம டே 7 வந்து திருக்கல்யாணம் எங்கே பார்த்தோம்னா பழனியில் நடந்த திருக்கல்யாணம் தான் லைவ்ல பார்த்தோம் நம்ம. ஏன்னா சென்னை ஃபுல்லாக மழை அப்படிங்கிறதுனால எங்கேயுமே எங்களை போக முடியல. ஸோ டே 7 வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. மகாகந்த சஷ்டியோட 7th டே நல்லபடியாக முடிஞ்சிச்சு.
அதுக்கப்புறம் நம்ம வந்து முருகனை கொண்டு போய் நம்ம பூஜை அறையில் வைக்கணும் இல்லையா. அதை வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நாள் நான் வைக்கல, ரெட்டப்பட நாளாக இருக்கனால. 9ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு திருப்பி வந்து நம்ம வந்து விளக்கெல்லாம் ஏற்றி தீப தூபம்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தா நான் வந்து முருகனை கொண்டு போய் வச்சேன். இந்த அட்டையில் இருக்க முருகன் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பூஜை பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த முருகன் வந்து ஸ்டாச்சு வாங்கினேன் நான். ஸோ 2மே லக்கி தாங்க எனக்கு. ஸோ எவ்ரி மகாகந்த சஷ்டியுமே நீங்கள் இந்த மாதிரி இருங்க. அப்படிலாம் மாத சஷ்டி இருக்கு இல்லையா, அதுலேயும் நீங்கள் விரதம் இருங்க. கண்டிப்பாக குழந்தை மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து பதவி வேணுமா, இல்லை வந்து பதவி உயர்வு வேணுமா, இல்லை வந்து வேலை வேணுமா, இல்லை கல்யாணம் ஆகணுமா, குழந்தை வேணுமா, எல்லாத்துக்குமே முருகன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இது வந்து நான் சொல்ல மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்து சொல்லி நான் கேட்ட விஷயந்தான் இது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி முருகனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளாகவும் எளிமையாகவும் நீங்கள் உங்களை பூஜை புனஸ்காரங்களை பண்ணுங்க. முடிஞ்சதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து முடியல அப்படிங்கிற நினைக்கிற விஷயத்த ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு நாள் ஸ்கிப் ஆனாலும் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக முருகன் அதுக்கான எந்த ஒரு கெட்டதும் செய்ய மாட்டார், நல்லதான் செய்வார் உங்களுக்கு. ஆனால் தெரிஞ்சு எந்த விஷயத்தையும் தப்பு செய்யாதீங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். பட் என் விஷயத்தில் வந்து நான் மட்டும்தான் இருந்தேன். ஸோ அதுக்கே எனக்கு பலன் இப்படி கிடச்சிருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேராக இருந்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் என்னோட முருகனை வந்து 9th டே வந்து கொண்டு போய் நான் வந்து பூஜை அறையில் வச்சு அவருக்கு வந்து தீப தூபம்லாம் காமிச்சு அன்னைக்கு நெய்வேத்தியம் வந்து பழங்களை வச்சு என்னோட மகாகந்த சஷ்டியோட விரதத்தை நல்ல விதமாக நான் முடிச்சிட்டேன். நான் இந்த வருஷம் அப்பா இறந்தனால பண்ணக்கூடாதுன்னாங்க, அதனால ஒரு வேலை மட்டும் இருந்தேன். நான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி vlog பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மகாகந்த சஷ்டி விதத்தில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதான் சடாச்சர மந்திரம்ங்க. ஓம் ரிங் சிவ சிவ, ஓம் ரிங் ஹனபவ சர, இது ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை திருப்பி திருப்பி போட்டு பண்ணுற மாதிரி. இது வந்து திருப்புகழில் இருக்க ஒரு பாட்டு. உங்களுக்கு இந்த பாட்டெலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த மந்திரம் யார் சொன்னாங்கன்னு தெரியலங்க, இதுவும் நான் படிக்கிறேன். ஓம் அரஹர ஓம் அரஹர ஓ அப்படிங்கிறது. இந்த மந்திரம் யார் சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.